ஆந்திர மாநிலம் ராமச்சந்திராபுரம் பீமேஸ்வர சுவாமி கோவிலுக்கு அரை நிர்வாண சாமியான இவர், இது வந்து பெண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம அகோரி சாமியார்கள் ஆண்களை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பெண்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி உடம்புல ஒரு துணி இல்லாமல் கோவிலுக்கு வந்தாக்க அங்கே வந்து குடும்பத்தோடு வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சின்ன பிள்ளைங்கள்லாம் வருவங்கள, கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா? இதை வந்து பொதுமக்கள், கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து ஆட்சேபனை பண்ணியிருக்கிறாங்க. உடனே இந்த பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. பக்தர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாட்டுக்கு வருவேன், நான் வந்து சாமி தரிசனம் பண்ணுவேன், ஜெய் ஜெய் மகாதேவ், சனாதனவாதி நான், என்னை வந்து தடுத்தீங்கனாக்க உங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவேன். நீங்கள் மட்டும் என்ன, சிஎம், பிஎம், பிரைம் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி, அவரோட பதவியிலே நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு பொதுமக்களுக்கு முன்னாடி இந்த பெண் வந்து சாபமிடுது. இது வந்து மனநோய் தானே இது உண்மையிலேயே. இதை வந்து வளர்த்து விட்டு இந்த மக்களை, இவங்க பெற்ற தாய் தகப்பெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இது மாதிரி உடம்புல துணி இல்லாமல் பப்ளிக்கில் வெளியில் வர்றது, ஆண்களும் வர்றது, பெண்களும் வர்றது, இது ஒரு இயக்கம். இதை கேட்டாக்க எங்களுடைய மத இதில் வந்து தலையிடாதீங்கிறது. அது பசுவதை, உடனே இவங்க பசுவதை வந்து நாங்கள் வந்து தடை செய்யணும், கோவில்களை வந்து புனிதமாக்கணும், சொத்துக்களை பராமரிக்கணும், அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த பொண்ணு பேசிக்கிட்டு அதை வந்து பயங்கரமாக ஃபோட்டோக்கெல்லாம் பிடிச்சு, எங்கள் நாடு பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள். ஒரு அம்மனை குண்டியாக ஒரு பொண்ணு வெளியில் வந்தாக்க வெளிநாட்டுக்காரெலாம் பார்த்தான்னா என்ன நினைப்பான்? ஆண்கள் தான் வெளியில் வரானுங்க அகோரின்னு சொல்லிட்டு. அது ஊப்பி அந்த சைடில், இங்கே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம இந்த தென்னாட்டில் வந்து இப்போது வர ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க இந்த சனாதனவாதிகள் மேலே இருக்கிறது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற சனாதனவாதிகள் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த தைரியத்தில் தான் இவங்கெல்லாம் எல்லாமே பண்ணுறது. இப்போ வந்து இந்த கல்ச்சர், இந்த நாட்டோட கல்ச்சர் வந்து கலாச்சாரம் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது. இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் எப்படி வழிக்கெடுப்பாங்க, வழிகேட்டில் வந்து விழுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம, அதாவது அந்த பப்ளிக்லாம் பாருங்கள், எல்லாம் அப்படியே அவங்களுக்கெல்லாம் கண்ணு கூசுது இந்த பொண்ணு அப்படியே ஓப்பனாக வர்றதை பார்த்துட்டு. இது ஒரு மார்க்கமாக? இது ஒரு வந்து கடவுள் பக்தியாக? இதுக்கு பேர் கடவுள் பக்தியா? இந்து மதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்குதா? சட்டத்திட்டங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதா? ஒன்றுமே இல்லை. இது மாதிரி வந்து பப்ளிக் நியூசன்ஸ் ஆக்கிறத உள்ளே பிடிச்சி போடணும். மனநோய் மருத்துவமனையில் இந்த பெண்களை, ஆண்களை கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கு வந்து மனநல சிகிச்சை செய்யணும். அடுத்த ஒரு செய்தி பாருங்கள். ஊபி மாநிலத்தில் சேர்ந்த பிரயாக்சி தாக்கூர், இவங்க வந்து, அதாவது முஸ்லீம்களை வந்து வெட்டணும், முஸ்லீம்களை இந்த நாட்டில் இருக்க விடக்கூடாது, முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பணும், சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய அந்த முஸ்லீம்களை இந்த நாட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி பயங்கரமாக பயான், அதாவது பிரச்சாரம் பண்ணாங்க. அதே பிரயாக்சி தாக்கூர் வந்து இப்போ வந்து மனம் திருந்தி அவங்க பேசுகிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்துஸ்தானில் அனைத்து இந்து வீடுகளுக்கும் குர்ஆனை கொண்டு செல்லுங்கள், அப்படி செய்தால் நீங்களோ நானோ எதுவும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ராமாயணம், கீதா இதையெல்லாம் இந்துக்களாகி நீங்கள் படியுங்கள். அதன் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, அதனை காப்பாற்றுவதற்கு குர்ஆன் அவசியம் தேவை அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. என்னடா அது, யார் பேசுகிறது? அப்போ தான் அந்த நிருபர் கேட்குறாரு, பிரயாக்சி, நீங்கள் எல்லா வீடுகளும் குர்ஆனை கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, குர்ஆன் படித்தால்தான் நாம் யாரை வெறுத்தோம், யாருக்கு முன்னால் அமர்ந்து அழுதோம், இன்றைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு இறப்புங்கிறது ஒரு தடவை தான், நான் அதை பற்றி நான் கவலைப்படலை, எனக்கு இறப்புங்கிறது ஒரே ஒரு தடவை தான் வரப்போகுது, அதனால் நான் இந்த உண்மைகள்லாம் சொல்கிறதுக்கு நான் வந்து பயப்படலை, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி நான் பயப்படவும் இல்லை
அப்படின்னு சொல்லி அப்படியே இந்துத்துவாக்களையே வந்து ஒரு ஆட்டங்கான வச்சுருக்குறாங்க. பாருங்கள் உங்களுடைய வீடியோவை. हर हिंदू के घर में कुरान पहुंचा दीजिए, ना आपको कुछ कहने की जरूरत है ना मुझे कहने की जरूरत। हिंदू रामायण पढ़ो, तुम எவ்வளோ பெரிய மாற்றம் இது. गीता पढ़ो, लेकिन रामायण और गीता के लिए सेफ्टी के लिए उस ज्ञान की कुरान जरूर पढ़ लेना। प्राची जी, आपने एक चीज कही कि हर हिंदू के घर में कुरान पहुंचा दो, क्यों? इसीलिए कह रहे कुरान पढ़ेंगे ना, उनको पता चलेगा किससे हम गुहार लगाए, किसको कहें, किसके सामने रोए। हम काम हमने किया। ये जो आज सरकारों में बैठे खुले दिल से कह रही हूँ, मरना मुझे है एक दिन, तो आज मैं खुले दिल से खुले मन से कह रही हूँ आपके चैनल के माध्यम से, और आपके चैनल का धन्यवाद कर रही हूँ कि आपने ऐसी विषम परिस्थिति में देख करके मेरी बात को जनता के सामने पहुंचाने का संकल्प वे बाकी से अपनी राय रखी है। अब आप लोग वीडियो को शेयर करें। நீங்கள் இஸ்லாமிய வரலாறுகளை முழுவதும் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், யாரெல்லாம் பயங்கரமாக எதிர்த்தாங்களோ அவங்க தான் கடைசியில் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தங்கையை வந்து வெட்டுவதற்காக அருவாளோட வேகமாக போடுறாங்க. அவங்க முஸ்லீமாக ஏற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தில் உள்ளே நுழையிறப்போ அந்த குர்ஆனுடைய அவங்க ஓதக்கூடிய அந்த வசனங்கள்லாம் அவரோட காதில் விழுவுது. விழுந்தவுடனேயுமே அவருக்கு அந்த கையில் இந்த கத்தி இருக்குல்ல அப்படியே டன்னுன்னு கீழே விழுவுது. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாப்புல, கண்கள்லேருந்து தண்ணீர் இது அப்படியே வழியுது. இப்படிப்பட்ட ஒரு குர்ஆனையை அடிக்கவா நான் வந்து வேகமாக வந்தேன் அப்படின்ட்டு கடைசியில் அவங்க தான் மூன்றாவது கலீஃபாவா அபூபக்கருக்கு பிறகு அவர் வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே வந்து அதிகமாக கொண்டு வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. காந்தி கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்பவும் சிலாகித்து சொல்லுவார். அந்த மாதிரி யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்களோ அவர்களை கொண்டே இறைவன் இஸ்லாத்தை பரவ செய்கிறான்.